வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்தியாவில் வாழ்கின்ற நாம் அனைவரும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற மனப்பான்மைதான் நம்மிடம் எப்பொழுதும் ஓங்கி நிற்கின்றது. சிலர் மதவாதங்களையும் ஜாதியவாதங்களையும் தூண்டுகின்ற பொழுது அங்கங்கே சில பிரச்சனைகள், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுபோன்று இல்லாமலே இதுவரை நாம் பாதுகாத்து வருகிறோம். நான் பிறப்பால் இந்து என்பது அது நாம் கேட்டு பெறுவதில்லை, இயற்கையாக நடப்பது. அதுபோல் ஒவ்வொரு மதத்திலும் இருப்பவர்கள் அந்த மத நம்பிக்கை, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்பது மதிக்கப்பட வேண்டும். நமது நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. இது ஒன்று மதச்சார்பற்ற நாடு. இது ஒரு இந்து நாடோ இஸ்லாமிய நாடோ கிறிஸ்தவ நாடோ அல்ல. பெரும்பான்மை சமூகத்தையும் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். சிறுபான்மையாக வாழ்கின்ற மற்ற சமூகங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டிலே அமைதி நிலவும். ஒரு தெருவிலே 2 வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டு கொண்டாலே அந்த தெருவில் உள்ள மற்ற 100 வீட்டுக்காரர்களுக்குமே அது ஒரு பிரச்சனை, அங்கே பொது அமைதி கெடும். அதனால் ஜாதி மதம் என்பது நமது தனிப்பட்ட விஷயம், மனது சம்பந்தப்பட்ட விஷயம், பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் போய் அரசியல் இயக்கங்கள் தலையிடுவது என்றைக்கும் சரியாக இருக்காது என்பதுதான் பெரியார் வழி, அண்ணா வழியிலே வந்த நமது இதய தெய்வம் அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் அவர்களும் சரி, இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான கொள்கைகளில் அது ஒன்று. என்றைக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்காகவோ எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் பொதுவானவர்களாக இருந்து எல்லோருக்கும், பெரும்பான்மை இனம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் பாதுகாப்பாக, சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது இயக்கத்தின் கொள்கை. இதில் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்க்கிறதை விட சக மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். இது ஏதோ பாராளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதற்காக நான் உங்களிடம் சொல்லவில்லை. நான் செல்கின்ற இடங்களெல்லாம் நான் சொல்வது, நம்மிடையே ஜாதி மதத்தை சொல்லி பிரிவினை உருவாக்கி பலர் வாக்குகளை பெற்று குளிர்காய பார்ப்பார்கள். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே தொகுதியின் வேட்பாளரோ இல்லை எந்த கட்சி வந்தால் நாட்டிற்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லது என்பதை சிந்தித்து வாக்களிங்கள் என்று தான் சொல்வேன். தமிழ்நாட்டிலே உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் சரி, இப்பொழுது அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பவர்களும் சரி, அவர்களுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு தெரியும். அதனால் சகோதரர் சொன்னது போல உங்கள் நம்பிக்கைக்கு என்றைக்கும் பாத்திரமாக இருக்கும். சிலர் தான் சேர்ந்த மதத்தை எப்படி வேண்டுமானாலும் தாக்கி பேசலாம் என்று பேசுகிறார்கள். ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் கூட அதை நீங்கள் விரும்புவதில்லை. உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொரு மதத்தில் உள்ள இறை நம்பிக்கையை நாம் என்றைக்கும் மதிப்போம். இப்போ இயற்கையாக நான்லாம் இறை நம்பிக்கை உள்ள குடும்பத்தில் இறை நம்பிக்கையோடு பிறந்தவன், இறை நம்பிக்கையோடு இருப்பவன். அதற்காக நான் ஹிந்து தானே, உங்கள் வாக்கு வங்கியை பெற வேண்டும்ங்கிறதுக்காக வெங்கடாபச்சலபதி தாக்கி பேசுவது, இதில் உள்ள இந்து மதத்தில் உள்ள தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்ற பழக்க வழக்கங்களை தாக்கி பேசுவது உங்களை கவர வேண்டும் என்பதற்காகவோ, கிறிஸ்தவர்களை கவர வேண்டும் என்பதற்காகவோ, சீக்கியர்களையோ ஜைனர்களையோ பௌத்தர்களையோ கவர வேண்டும் என்பதற்காக பேசுவது நம் மதம் தானே, நம் மதத்தில் என்ன சொல்ல போகிறார்கள். குறிப்பாக இந்து மதம் இயற்கையான மதம். ஒருவர் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை அவர் எந்த ஒரு மத கோட்பாடை பின்பற்றாமலே இந்துவாக வாழ முடியும் என்பது தெரியும். அந்த மதத்தில் உள்ள ஒரு பெருந்தன்மையான கொள்கையை தவறாக சிலர் பயன்படுத்துகிறார்கள். நான் இந்து என்பதால் எனது மதத்தை, எனது சாமியை நான் எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரிந்தவரை நாங்கள்லாம் பிறந்ததிலிருந்து எத்தனையோ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எங்களோட நண்பர்களாக இருக்கார்கள். யாரும் எங்கள் கடவுள் பெரியது, உங்கள் கடவுள் பெரியது சொன்னதே கிடையாது. அது எந்த மதத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்களோ அது அவங்களுடைய அறியாமையையும் குறுகிய மனப்பான்மையை தான் காண்பிக்கவே தவிர, நான் பள்ளியில் படித்த காலத்தில் சரி, நான் படித்ததே ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் என்னோட நிறைய இஸ்லாமிய நண்பர்கள், குறிப்பாக நான் மன்னார்குடியில் படிக்கிறப்ப பக்கத்தில் கூத்தாளர்கள் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன சிங்கப்பூர். அங்கே என்னோட எங்கள் கிளாஸில் 45-50 பேர் இருந்தாலும் 20 பேர் அவங்க இருப்பாங்க.
எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். அதேமாதிரி எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அவர்கள் தகுதிக்கேற்ற பொறுப்பு, தகுதி என்றால் பணம் அந்த இதில் அவங்களுடைய ஈடுபாடை பொறுத்து அவர்களுக்கு பதவி வழங்கப்படுகிறது. அதனால் இன்றைக்கல்ல என்றைக்கும் நாங்கள் எதற்கும் அம்மா போல துணிச்சலாக எதை கண்டும் பயப்படாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக, இது ஒரு ரீஜனல் பார்ட்டி, நாங்கள் உழைப்போம். இதில் என்றைக்கும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கு தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்போம். எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கின்ற நியாயத்தின்படி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கொள்கை. நாங்கள் என்றைக்கும் ஜாதி மதம் அதை கையில் எடுத்து என்றைக்கும் அரசியல் செய்ய மாட்டோம். அதில் இன்றைக்கு நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதை நீங்கள் வருங்காலங்களில் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஓட்டு பெறணுங்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அதில் போய் குளிர் காய மாட்டோம். நம்ம அதில் நடுநிலையாக இருந்து அவங்களுக்குள்ள அமைதி உருவாக்குறதுக்கும், பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் ஒரு ஏரியாவில் சிறுபான்மையர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதுக்காக பெரும்பான்மை ஓட்டு போயிடுன்னு நினைக்க மாட்டோம். அதுமாதிரி பெரும்பான்மை பாதிக்கப்பட்டிருக்கிற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ இவர் இந்துவுக்கு ஆதரிக்கிறாரு யாரும் நினைக்க வேணாம். நம்ம நியாயமாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட கொள்கை. எனக்கு தெரிஞ்சு உண்மையான ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இந்துவோ அடுத்த மதத்தை புண்படுத்துகின்ற மாதிரி அடுத்தவங்களுடைய மத சடங்கையோ வழிபாடையோ தெய்வ நம்பிக்கையோ யாரும் புண்படுத்த மாட்டாங்க. அது அவங்களுடைய குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் சுயநலத்திற்காக தேர்தல்னா ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்வாங்க. நாங்கள் அதில் என்றைக்கும் நாங்கள் அதில் இருப்போம். அரசியலில் இருக்கிற காலம் வரை அதில் சரியாக இருப்போம். அந்த ஒரு உறுதியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் எங்களுக்காக எங்களை நீங்கள் சந்திக்கிறது, நானே உங்கள் இடத்துக்கு வரலான்ட்டு இருந்தேன். ராஜலிங்கம் சொன்னார் நீங்கள் அவங்களே வந்துடுறேன்னாங்க அப்படின்ட்டு. நிச்சயம் நான் என்றைக்கும் உங்களுக்கு நண்பர்களாக இருப்போம், உறவினர்களாக இருப்போம். அதில் என்றைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் நிற்போம். அதில் எந்த ஒரு பயமும் கிடையாது. யார் பாதிக்கப்பட்டாலும் அது பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி நாங்கள் நியாயமாக அவங்களுக்கு கூட செலுத்துவோம். அது இன்றைக்கில் என்றைக்கும் எடுத்துங்க. மதுரையிலேருந்து சொல்கிறேன், அது என்றைக்கும் எடுத்துங்க. அது நீங்கள்லாம் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க. எனக்கு தெரியுது. கடந்த ஓராண்டுக்குள்ளாரையே செல்கின்ற இடங்களெல்லாம் நான் எங்கே போனாலும் ஒரு இஸ்லாமியர் இருந்தாலும் என்னை பார்த்து சிரித்து என்னிட்ட கை கொடுத்து பேசுவாங்க. அவங்க என்னை அவங்க வீட்டு குடும்ப உறுப்பினர் மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த நான் மரியாதை இன்றைக்கி நடந்துக்குவேன். நாங்கள் அந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறது அது இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுது. அது நாங்கள் எந்த விஷயத்துலையும் எந்த தெய்வத்தையும் விட்டு கொடுத்தோ எந்த மதத்தையும் விட்டு கொடுத்தோ நம்ம இருக்கோம். அது இயற்கையாக உருவானது மதங்கள். அவங்க நம்பிக்கைங்கிறது இது. அதில் போய் நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிற வார்த்தையே தவறு. நம்பிக்கைங்கிறதே அதுலேயும் மூடத்தனம் இருக்குல்ல. நான் நம்புகிறேன் அவர் இப்போ 10 மணிக்கு வந்துடுவார்னு சொன்னால் அதே நம்பிக்கையிலே அது வராமல் போயிட்டார்னா அதனால் அந்த வார்த்தையே நான் நம்புறதில்லை. நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிற அது பிரிவு. நம்பிக்கையே நல்லா உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஷூரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் 10 மணிக்கு வர்றீங்கன்னா நீங்கள் வரலைன்னா அந்த நம்பிக்கைங்கிறது மூட நம்பிக்கை ஆகிடுதுல்ல. அதனால் யதார்த்த வாழ்வில் நம்ம இருக்கோம், எல்லோரும் நல்லா இருப்போம். இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தான் கேள்விப்பட்டதில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் சிலர் இந்த பிரிவினை தோன்றப்ப 2 சைடும் ஒரு உணர்ச்சி பூர்வம் ஏற்படுறப்ப எமோஷ்னலாக எது நடக்குது அது இல்லாமல் பார்த்துக்கணும். எல்லோரும் அதில் சம்மந்தம் இல்லாத பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர். இப்போ நாங்களே மீட்டிங் போட்டால் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு இருந்தால் நாங்கள் மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஊராக போகிறோம். அங்கேயுமே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு பொதுவான இடத்துல சந்திக்கிற மாதிரி இருக்குது மக்களை. ஏன்னா சில ஊர்களில் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான இடத்துல அப்போ கூட நாங்கள் சீக்கிரம் பேசிட்டு கிளம்பிடுவோம். டிராஃபிக் கூட நம்மளால் ஒருத்தவங்க பாதிக்கக்கூடாதுன்னு அந்தளவு நம்ம இன்னொரு மனிதர்களை மதித்து தான் இருக்கோம். வாக்கு வங்கியே நினச்சிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது. அது தேர்தல் தானே ஓட்டு போடுறாங்க மக்கள். அதனால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வாக்களிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அதில் சரியாக இருப்பாங்க. பணத்துக்காகலாம் விலை போயிருந்தாங்கன்னா ஆர்கே நகரில் நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆட்சி அதிகாரத்துக்கு விலை போயிருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதான் நான் கூட சொன்னேன், எஸ்டிபிஐ எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அதை எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா அதுக்கு நான் திரும்ப உதவிங்கிறது அப்படி தான் நினச்சி நான் அவங்களோட பேசி நாங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுருக்கோம். இது ஏதோ இஸ்லாமியர்களை கவர்றதுக்காக கிடையாது. எங்களுக்கு மனப்பூர்வமாக ஆதரித்த இயக்கம் எஸ்டிபிஐ. அதான் உண்மை.
இன்னொன்று சிறுபான்மையினர் நலன் பாதுகாக்கணும், அது மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் நலனை பாதுகாக்கணும், அது மாதிரி பெரும்பான்மையின் நலனையும் பாதுகாக்கணும். இதெல்லாம் நாங்கள் என்றைக்கு சரியாக இருப்போம். ஏன்னா நான் உங்கள் மூலம் தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இவர் இன்றைக்கி இந்த ஸ்டாண்டை மாற்றிட்டாரோ அப்படிங்கிறது என்றைக்கு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயமாக இருப்போம் நாங்கள். அதுதான் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறோம். இது அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது. அதில் நாங்கள் காண்றோம். சரி சகோதரர்களே, இன்னைக்கு இந்திய சமூகம் எப்படி ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறதோ அப்படி ஒரு தலைவன் அண்ணனாகத்தான் இருக்க முடியும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அண்ணன் சொன்னாங்க, வடநாட்டில் எப்படியே தமிழ்நாட்டில் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை. இறைவனின் அருளால் இனி வரக்கூடிய காலத்தில் அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்காது என்பதை என்ன செய்யறாரு அண்ணன் இந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க. வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நாங்கள் மதவாத கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம். இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு, அந்த பாட்டையில தான் நாங்க போவோம்னு என்ன செஞ்சிருக்காங்க. அண்ணன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. நிச்சயம் அண்ணன் வாக்குறுதியை தவற மாட்டாங்க. ஏன்னா ஏழைகளின் தலைவனாக, இந்திய சமூகத்தினுடைய தலைவனாக இந்த இடத்தில் எங்களால் உணர முடிகின்றது. ஏன்னா இந்திய சமூகம் இஸ்லாத்தில் குறிப்பா 20-25% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பல தலைவர்களை நம்பி இன்னைக்கு ஏமாந்து கடைசியாக உங்களிடத்தில் அடைக்கலம் வந்திருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா பல தலைவர்கள், பல இயக்கங்கள், கட்சிகள் கடந்து எஸ்டிபி ஒரு முடிவு எடுத்திருக்கின்ற சொன்னால் ஒரு நல்ல முடிவாகத்தான் இருக்கும். அதில் எஸ்டிபி கட்சி மட்டுமல்ல, ஆல் இந்தியா இமாம் கவுன்சில் ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும் தலைவருக்கு. அதுல ஒட்டுமொத்த உலமாக்களும் என்ன செய்யறாங்க, அதுல பங்கு. மத உலமாக்கள்னா பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய மத குருமார்களும் அந்த ஆல் இந்தியா இமாம் கவுன்சில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் மிக வலுவான பிரச்சாரமாக இருக்கும். நிச்சயமாக அண்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்கின்றேன். எனவே நிச்சயமாக இஸ்லாமிய சமூகத்திற்கு அவர்கள் உதவி செய்தால் நிச்சயமாக இஸ்லாமிய சமூகமும் அவர்களுக்கு காலகாலமாக நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் உணர்த்தி அண்ணனுடைய வெற்றி வாய்ப்பை நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நம்மீது நிகழ்த்துமாக.